கமருதீனுக்கு வந்துட்டு கமருதீன் பண்றதுல தப்பு என்னன்னு வருது. நீங்க முட்டு குடுங்க. எவ்வளோ வேணா முட்டு குடுங்க. ஒரு சமுதாயத்த பெண்ண வச்சுட்டு, நீ இங்க இருந்தா வர்ற, உனக்கு இந்த மாரி புத்தி தான் வரும். என்ன இதுல கொண்டு வர்றீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி தானே. அந்த பொண்ணு யூடியூபர், மீனவ பொண்ணு. கடல்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு பெண்கள உள்ள இது விட எப்பயுமே நம்ம இதுல பெண்கள உள்ள விட மாட்டாய்ங்க. எப்படியோ உள்ள போயி வந்திருக்கு. ஓகேயா? மீனவ பெண்ணு. அவ்வளோதான் அவ. யூடியூப்ல வந்திருக்கா. நீயா நானால பேசியிருக்கா. ஐ மீன் தமிழாவா நீயா நானான்னு தெரியல. ஏதோ ஒரு ஷோல வேற பேசியிருக்கா. ஆமா. அவளோட யூடியூப் சேனலே நல்லா இருக்கும். அவங்க அப்பாவுக்குலாம் சமைச்சு சமைச்சு எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு, வேற நான் எந்த பார்த்துருக்கேன் நெறைய. ஆனா இந்த பொண்ணு தானாங்கிறது அதேதான், இப்பதான் அதேதான். எனக்கு அதே தெரிய பொண்ணு. மீனவ ஆரம்பிச்சுச்சு. பொண்ணுன்னே அது மீனவ மேல வந்துட்டு அந்த பேர்ல ஆமா, ஆமா. கடலுக்குள்ளார எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு குடுக்கும். அந்த வலையெல்லாம் எடுக்கிறதுக்கு எஸ். ஹெல்ப் அத பண்ணும். வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். நெறைய அத வீடியோ வந்துட்டு கிளிப்ஸ் இத முன்னாடி நீங்க பார்த்துருக்கேன். பண்ண இப்ப இதே கமலஹாசன் இருந்தாலும் கம்பேர் பண்ணல. பொலிட்டிக்கல் ரீதியா அத வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருந்து வர பெண்கள நீ வந்துட்டு இந்த மாரி பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணியிருப்பாரு பொலிட்டிக்கல் ரீதியா. பட் விஜய் சேதுபதி இத அட்ரஸ் பண்ணாம இருக்கிறது, வேணும்னுக்கே இத பண்றாங்களா அந்த டீம் விஜய் டீமும் இவங்களும். இது வந்துட்டு வேற மாரி கொண்டு போயிரும். அப்ப மீனவ சமுதாயத்துல இருந்து வரவங்கலாம் வந்துட்டு அழுக்கானவங்க. இதா ஒரு லோ இதுல இருந்து ரொம்ப இவன் பேசுறது எல்லாமே இவன் மேல் மேல் மட்டமும், அவ கீழ் மட்டம்ன்ற மாரி தான் இருக்கு இந்த செயல்பாடு. இத ஏன் எந்த டீமும் யாரும் கண்டிக்கவும் மாட்றாங்க. இது தப்பான விஷயம் இல்லையா? இவரு கை தூக்கியிருக்காரு பாருங்க. யாரு அகிலன் பேசுங்க. அக்கா நான் இன்னைக்கு எபிசோடு பார்க்கல. ஏதாவது இருக்கா? ப்ரோமோல வந்தது ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா? நீங்க பான்னு சொல்லுவாங்க. புரியல. பார்க்காம இருந்ததே ஆமா. நல்லது. ஒண்ணும் இல்லப்பா இன்னைக்கு. சும்மா உட்கார வச்சு பேசி வெளில அனுப்பி விட்டாங்க ஒரு அப்சராவ. அவ்வளவுதான். ஓ, அப்புறம் அவ்வளவுதான். எலிமினேட்டடா? ஓகே ஓகே. ஆமா, ஆமா. அவ்வளவுக்கு நான் பார்க்கலாமா போயிருச்சு. 10 மணி ஆயிருச்சு. சரி ரைட், இதுக்கு மேல எங்கிட்டு போய் பார்த்துட்டு சரி ஒண்ணும் இருக்காதுன்னு நினைச்சேன். சரி ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாம்னு வந்தேன். போய் தீபாவளிக்கு வெடி வெடிங்கப்பா. அதாவது நல்லா வெடிக்கும் போல இருக்கு. வேற ஒண்ணும் வெடிக்க மாட்டேங்குது. இல்லக்கா. அது நம்ம கரகம் அது புஸ்வான மாதிரி வெடியும் போனாலும் போயிடும். இன்னைக்கும் எல்லாருமே பார்வதான் ஆமா. வச்சு இது பண்ணாங்க, டார்கெட் பண்ணாங்க. அவளுக்கு அழுகையா வருது. அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. இல்ல இன்னைக்கு அவ அழுகல. இன்னைக்கு அதுதான் நான் சொன்னேன். இதுங்களுக்குலாம் புரியல. இல்ல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் அங்க இருந்தது. அவ முன்னாடி பேச பயப்படுறான்னு ஒருத்தி சொன்னா பாருங்களேன். எனக்கு செம்ம கடுப்பு. அவ எல்லாத்தையுமே முன்னாடி பேசிடுறா. அவ என்ன அந்த மாதிரி பண்றா அப்படிங்கறதே இதுங்களுக்கு என்ன பாயிண்ட்னே அவங்களுக்கு தெரியல. பட் ஆனா அவர் லாஸ்ட்ல விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. இது எதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, உங்களை பத்தி யார் என்ன நினைக்கிறாங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தபடி கேமை ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவ இதுக்கெல்லாம் அழுக மாட்டா. நேத்து அழுததுக்கு ரீசனே வேற சுபா. அந்த பாயிண்ட் அவங்க சொன்னான்ல, அந்த இவர அந்த விக்ரம் சொன்னார்ல, அதுக்கு மட்டும் தான் அவளுக்கு வந்து இதா இருக்கும். அதுக்கு தான் திவாகர்ட்டயும் சொல்லுவா. நான் ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்கிறேன். நீ மட்டும் ஏன் அந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிற? இதுவே வேற அப்சரா மட்டும் அன்னைக்கு அவர் அப்சரா மேட்டர்ல இவ தான் போய் பேசினா. மேம் தான் பேசுங்க. பேசுங்க. வாங்க மம்தா. யா பேசுங்க. என்னத்த பேசி என்னத்த சொல்றது? நான் அதனால தான் டைட்டில ஏமாற்றமே மிச்சம்னு பிங் பண்ணேன். மம்தா வந்த உடனே நாங்க வந்து ஒரு எதிர்ப்பு மட்டும் தெரிவிச்சோம். ம். பாருவுக்கு காஸ்டியூம் டிசைனரை ஒழுங்கா செலக்ட் பண்ணணுங்கிறது மட்டும் வச்சிருக்கோம். கோரிக்கை. இதுக்கு நீங்க ஆதரவா வந்து எதிரியான்னு தெரியல. இருந்தாலும் இனிமே வரக்கூடிய இதுல பாருவோட காஸ்டியூம் இல்ல எனக்கும் அவங்களோட காஸ்டியூம் அவங்க வீட்டுக்கு நீங்க வெறும் வீக்லிக்கு சொல்றீங்களா இல்ல டே இது வீக் டேஸ்ல சொல்றீங்களா தெரியாது. போத் எனக்கு வீக் போத் டேஸும் போத் புரியல. யா எல்லா எனக்கு நாட்களும் ரெண்டு அந்த நைட் சூட் மட்டும் தான் நல்லா போடுறாங்க. மிச்சம் நல்லா எதுவுமே இருக்கு. அவங்க நல்லா அதுவும் போடல. ஒரு நாள் தான் மம்தா நல்லா இருந்தது. அதுவும் ரெட் வந்து கலர் தானே. ரெட் கலர் ஷூட் இல்ல சூப்பரா இல்ல இருந்துச்சு. ரெட் கலர் இல்ல. அதுக்கு முன்னாடி அது ஒரு நல்லா நாள் இருந்தது. போட்டிருப்பா. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நைட் ஷூட்டும் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நான் வந்து கோஹோஸ்ட் ட்ரை பண்றேன். இத மெசேஜ பாஸ் பண்றதுக்கு. ஆமா ஆமா ஆமா. ஹே ஹாய் மாதவா. இதோ ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட். நான் நினைச்சிருந்து என்ன நினைச்சேன்,
புலி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அது எலி மாதிரி இல்லைன்னா கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம். என்னமா பண்றீங்க? அது எப்படி டயலாக் மாதிரி ஆயிடுச்சுமா. நிஜமா அது எனக்கு எப்படி தோண ஆரம்பிச்சுச்சுன்னா, என்னப்பா பண்றீங்க? கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியாங்கிற மாதிரி ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்த்த புளி வேற, இது ரசத்துல கரைக்கிற புளியாயி போச்சு. ஆமா. இல்ல காலையில அம்மம்மா வேற, அப்பப்பா வேற, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசணும். இங்க மாவு கட்டு பரம்பரையா ஆயிப்போச்சு. ஏதாவது ஒரு விஷயத்த அந்த வீக்ல நடந்தது, இந்த வீக் ஃபுல்லா நடந்ததுல ஒரு விஷயத்த கிளியரா பேசுனாங்களா? ஒண்ணுமே இல்ல. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் வந்தது, நல்ல லட்டு மாதிரி எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது வந்து இந்த ஃபுட். அவங்க சொல்லிட்டாங்களா, இவரு கேட்டுட்டாராம். எனக்கு புரியல. அப்ப அந்த சாப்பாடு வேஸ்டாந்து தானே அவங்க யூஸ் பண்ணாங்களா? அது அப்படியே எடுத்து வச்சு அது எனக்கு இது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது ஒண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி எது வேணாலும் ஓகே, பட் இதுனா கொஞ்சம் அடிச்சு கேட்டு இருந்திருக்கலாம் தான் என்னோட குமரல் ஆதங்கம் எல்லாமே. அது ஒரு விஷயம். துஷார்து கூட பேசுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது சொல்றாங்க தெரியுமா, அப்பா என்னமா பேசுறாருல்ல. அது வடிவேல் ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா, அப்பா என்னமா பேசுறாரு பாருன்னு. அப்புறம் தான் அது நீங்க கேட்காம இருந்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அட ஏதாவது பாவிகளா! இத பத்தி பேசினா மன உளைச்சல் ஆருவீங்கல்ல. பேசாம தீபாவளி பக்கம் வண்டிய திருப்பி விட்டுருவா? இல்ல நானே நிஜமா கொஞ்ச நேரம் இல்ல தான் ஹேமா. போட்டேன். ஹேமா ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேங்கம்மா. நாளைக்கு மட்டன் குழம்பு மட்டும் தான் செய்யணும். வடை, மட்டன் குழம்பு, சுயத்துக்கு கூட பூர்ணம்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல இப்பதான் வச்சுட்டு வரேன். அக்கா, இந்த பிக் பாஸ பார்த்துட்டு இல்ல ஷிபாக்கா சொல்லணும். பார்சல் பண்ணிடுங்க எல்லாமே. எங்க வீட்டுக்கு கொஞ்சம் மங்களூர் கொஞ்சம் பார்சல் பண்ணிடுங்க. அட்ரஸ் மட்டும் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எல்லாம். ஸ்வீட். மக்கா ஆக்சுவலி ஒண்ணு என்ன சொல்லணும்னா, தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு நீங்க போய் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கடா. இந்த ஷோ வந்துட்டு இன்னைக்கு மொக்கையா தான் போகும். ரொம்ப சுவாரஸ்யம் இருந்தா நீங்க பேசியே உங்க டைம் வேஸ்ட் பண்ணிருவீங்க. அதனால நீங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணி நல்லா குளிச்சு கிழிச்சு அதுக்கப்புறம் மட்டனுக்கு நாளைக்கான தேவையானலாம் இதில எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி முடிவு பண்ணிட்டாரு. அதனால யூ டோன்ட் வொரி. விஜய் சேதுபதி அங்க அவனை கண்டிச்சிட்டு இருக்காரு. அது தெரியாம எங்க வாட்டர் எந்திரிச்சு நானும் இப்படித்தானே, ஏயா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற, புரியுதா இல்லையா, உட்காரு. இல்ல ஆக்சுவலா ஐயோ வாட்டர் மில்லன் மேல தப்பு இல்ல இந்த விஷயத்துல, நானே சொல்றேன். அவர் பேசுறது ஒரு ஆக்டர் நம்மள ஒரு ஆக்டரை நம்ம சொல்லுவோம் அவர் பேசுறதே புரியாதுன்னு. ஆனா நான் சொல்றேன், அவரு கூட பரவாயில்ல, அவரை விட மோசமா இவரை பண்றாருன்ற நானு. என்ன பேச வராருன்னு சத்தியமா புரிய மாட்டிருக்கு. அவரு என்ன சொல்ல வராருன்னு புரிய மாட்டிருக்கு. என்னமோ சொல்ல வராரு, கமான். அது ஒரு மூவில சரத்குமார் நமிதா கிட்ட பேசும்போது வடிவேலிங்க அந்த கமான் சொல்லுவான் தெரியுமா, அதே மாதிரிதான் கமான்ன்ற தவிர அங்க ஏதோ இல்ல. அதே மாதிரிதான் நடந்தது இல்ல எபிசோடு. இல்ல மம்தா, இதுல சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். விஜய் சேதுபதி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், இல்ல இனிமே வர ஷோல எல்லாம் என்ன பண்ணலாம்னா, உள்ளார இருக்கவங்க யாரும் ரொம்ப பிரபலமானவங்க எல்லாம் கிடையாது, டைரக்டாவே போட்டு அடிக்கலாம் தாராளமா. என்ன தப்பு பண்ணாங்களோ, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு குறும்படம் போட்டு காமிச்சு, பாடுற நீ இதுக்குதான் வந்தியான்னு கூட கேட்கலாங்கிறேன் நானு. இல்ல ஷிப் எதுக்கு மறைமுகமா இவனுங்கெல்லாம் ஏதாவது மறைமுகமாவா செய்யறானுங்க? பொதுத்தளத்துல எல்லாம் நாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க, இல்லாத வேலையை பாக்குறானுங்க. இல்ல சுபா, நீங்க குறும்படம் போட்டாலும் இவங்கெல்லாம் தேற மாட்டாங்க. நீங்க நேரடியா நேத்து ஒரு விஷயத்த சொல்லியே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு தண்ணிக்கு குறும்படம் போட்டோமே, அதுல இருந்து என்ன கேதர் பண்ணிக்கிட்டாங்கன்னே தெரியல. அன்னைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு கேப்டனை எதுக்கு இன்னும் கேப்டன் ரிசைன் பண்ண மீன்ஸ் பதவி புடுங்கினானே அவங்களுக்கு ரீசன் தெரியாம சுத்திட்டு இருக்கிறானுங்க. மைக் போடாதனால தான் கேப்டன் பதவி புடுங்கியிருக்காங்கன்னு பேசிக்கிறானுங்க. மைக் ஒழுங்கா போடுங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல குறும்படம் போட்டா மட்டும் திருந்துவாங்களா என்ன? எனக்கு என்னன்னா, இவர் ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட்டிங் நல்லாதாயா இருக்கு. எண்டிங் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இவரு கேட்க ஓகே புடிச்சுட்டாரு. வந்துட்டாருன்னு நம்ம உட்கார்றோம். கடைசியில சீட்ல இருந்து கீழ உழுவுற அளவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாருன்னு பார்த்தா, எந்திரிச்சு ஐயோ! தலையில அடிச்சுக்கிற மாதிரி முடிக்கிறாரு. நேத்துலயும் அப்படிதான் பண்ணாரு. அந்த கனி கேங்க இது பண்ணும்போது எனக்கெல்லாம் செம்ம ஐயோ! நம்ம பேசினது வருதுன்னு பார்த்தா, இவர் ஒரு ஆங்கிள்ல முடிச்சுட்டாரு. அவங்கலாம் ஒரு ஆங்கிள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. பேசுங்க ஏம்மா. இல்ல இன்னைக்கு ஹைலைட் என்ன? கம்ருதீன் ஆதிரை மேட்டர் தானே.
அதுல ம். அது ஆக்சுவலி இப்ப எதுவுமே இல்ல. இவங்க என்னதான் சொன்னாலும், இப்ப கம்ருதீன், ஆதிரியத்த வச்சு ஓட்டிக்கிருக்காய்ங்க. அத பத்தியே நம்மளும் பேசுவோம். என்னென்ன ஒப்பீனியன் வருதுன்னு பார்க்கலாம். கமருதீன் ஆதிரை சண்டை வந்து அந்த ஆதிரை வந்து கமருதீனோட பர்சனல் விஷயத்த போய் இந்த அரோராட்ட சொல்லிருச்சு. அதனால தான் அரோரா வந்து 2 நாள் இந்த கமருதீன்ட்ட பேசாமயே தள்ளி கேப் விட்டுட்டு இருந்தது. சரிங்களா? அதுல தான் ஃபைட்டு. அது கமருதீன் வந்து நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இவ வந்து ஸ்கூல் கிரஷ் மாரி இருக்கிறா அரோரா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருப்பான். அத வந்து நான் எல்லார்கிட்டயும் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவன் கேட்ட மாரி அந்த ஒரு இத வச்சிருக்கும். நான் சும்மா தான நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் வெளியில இருக்கிற மேட்டர் எல்லாம் இங்க கொண்டு வர? அப்படிங்கிற சண்டை வந்திருக்கும். அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை. அது வந்து அரோராவே அதுவே வச்சுட்டு அவலாம் எதுவும் சொல்லலன்னு சொல்லிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதனால தான் நான் 2 நாள் உன்கிட்ட பேசாம இருந்தேன்னு அதுவே சாட்சி ஒப்புதல் வாக்குமூலம் குடுத்துருச்சு. இது இல்ல. அவளா எதுவும் சொல்லலன்னு ஆமா அது சொல்லிருச்சு. அப்சரா என்னோட அரோரா என்னோட ஃப்ரெண்டு, ஆதிரை என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுது. நான் தான் சொன்னேன்ல, இந்த 2ம் ஒரு கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 2 கப்புளுக்கும் ஒரு கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு. பேசுங்க. எனக்கு ஒரே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இப்ப அ இ ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். அது இப்ப என்ன சொல்றாங்க, கமருதீன் வந்துட்டு ஆதிரை கிட்ட என்னோட வெளியில நடக்கிற விஷயம்லாம் நீ சொல்றேன்னு சொல்ற. அப்புறம் கமருதீன் வந்துட்டு அவனோட கதைகள் சொல்லும்போது, எதுக்கு வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அத ஒரு நக்கலா, அந்த பொண்ணு வந்துட்டு ஆதிரியோட ஃப்ரெண்டா வெளியிலயும் அந்த சீனும் காமிக்கப்பட்டுச்சு. அப்ப நீயும் தானே பேசுன. அப்ப எதுக்கு ஆதிரிய மட்டும் நீ கம்ப்ளைண்ட் பண்ற? இது எனக்கு கொஸ்டின் ம். இருந்துச்சு. ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கு டவுட். ஓ! இப்ப இதுவரை லிங்க் ஆகுதேன்னு நெனச்சேன் நானு. ஆமா. ஆக்சுவலா பாருங்க. அது சொல்லுங்க. எப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஸ்டோரி சொல்லும்போது அ அ ஒரு ஃப்ளோல சொல்லியிருக்கலாம் ஹேமா. அது வந்து ஏதோ மீன் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்க. இவளுக்கும் தெரிஞ்சிருக்கும்ன்ட்டு. ஆனா இவங்க வந்துட்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் போயிட்டு இவன் வந்து எல்லார்கிட்டயும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவான். அப்படி இப்படி சொல்றது வந்துட்டு அப்படி சொல்லுவாங்கன்ட்டு எதிர்த்து பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஏதோ தெரிஞ்சு இப்ப பாருங்க எப்படி சொல்றது இது. இப்ப நம்ம ஒரு 3 ஏபிசின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஏபிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா சி வந்து ஏக்கோ ஃப்ரெண்டு, பிக்கோ ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு கூட வேணாம், தெரிஞ்சவங்கன்னு இருக்கட்டும். அப்போ வந்துட்டு இந்த ஏபி ஏவும் இந்த சிஓ வந்து ஒரு பொதுவான இடத்துல இருக்கும்போது ஆஹ் உம் ஒரு விஷயம் சொல்றாங்க ரிலேட்டட் டு அந்த விஷயம் ஆயிடுச்சுங்களா? போம்மா. ஏபிசிடி சொல்லிக் குடுக்க பிள்ளைக்கு போம்மா. அது வர கூப்பிட்டுருச்சு. இல்ல இல்லங்கம்மா. அது சொன்னது ஓகே. ஆனா இந்த ஆதிரை வந்து ஆரம்பத்துல இருந்தே கமருதீன வந்து இதாதான் பாக்குது. அதுதான் அரோராட்ட போயிட்டு அதே உள்ள ஒரு கேம் விளையாடுறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன். இவன் என்னோட கிரஷ் மாதிரி இருக்கா, இவன் வந்து என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அதனால ஒரு சும்மா அது ஒரு ஃபன்னு தான். நானே அந்த லைவ்ல பார்த்தேன். அத வந்துட்டு இவன் வெளியிலயும் இப்படிதான் அந்த மாதிரி வெளியில இருக்கிற நியூஸ சொல்லக்கூடாது. ஒரு ஸ்டோரி சொல்லும்போது ஒரு பார்ட் ஆஃப் வந்திருக்கலாம். ஆனா இந்த ஆதிரை பண்றது தான் தப்பு. அதனால தான் இவரே வார்ன் பண்ணிட்டாரு. வெளியில இருந்தது நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள நாங்க எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பாரு. மலை இல்ல யார் இதுல பேசுறீங்க? எனக்கு இதுல நான் சாரி இன்டரப்ட் பண்ணிட்டுக்கு சாரி பானு அக்கா, மறந்துடுவேன். அவரு வந்து ஆதிரைய வார்ன் பண்ணாரா கம்ருதீனை வார்ன் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா அந்த கேப்ல வந்து கம்ருதீன் தான் புச்சு புச்சு கத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆதிரை இது இல்ல கம்ருதீன் தான் நிறைய இது. சோ எனக்கே இப்ப எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆமா இவங்க ஆதிரைய சொல்றாங்களா கம்ருதீனை சொல்றாங்களான்னு எனக்கு கொஞ்சம் டாக்டரே. சோ அது எனக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் அது ஏன்னா வெளியில இருக்கிறத பத்தி நிறைய பேர் பேசுறாங்கல்ல. வெளியில இவ இப்படி, வெளியில அப்படி அப்படின்னு எல்லாருமே அங்க பேசுறாங்க. பார்வதி பத்திய கூட வெளியில அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். கலை வந்து ஒரு இடத்துல ரம்யாவை பத்தி வெளியில இருக்கிறத பேசியிருப்பான். மலைசாரல் இதை மட்டும் சொல்லிடுறேன். ரம்யாவை பத்தி வெளியில பேசியிருக்கான். இந்த பொண்ணு வந்து இப்படி கிடையாது. நான்லாம் இதை வெளியில பார்த்திருக்கேன். இங்க அது நடிக்குது. அதெல்லாம் ஸ்டேஜ்லயே வந்து பயங்கரமா கத்தும். இந்த மாதிரி வெளியில இருக்க விஷயங்களை உள்ள இருக்கவங்க பேசுறாங்க. ஒருவேளை எல்லாருக்குமான வார்னிங்கா தான் நான் அதை பாக்குறேன். மலைசாரல் பேசுங்க. இல்ல அதுதான் அந்த ஆதிரையும் அரோராவும் மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுனாங்களாம். கடைசியா அரோரா வந்து சொன்னா கேட்டிங்களா? அப்ப இந்த பிக் பாஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுறீங்கன்னு. அப்ப இவங்க இந்த மாதிரி எவ்வளவு பேசிருப்பாங்க. தன்யா போட சொல்லுவாங்க. சாரி இல்ல 2 பேருக்குமே பானு வார்ன் அக்கா, பண்ணிருப்பாங்க. ஒரே ஒரு பஞ்சு சொல்லிடுறேன் அக்கா. இல்ல மழை அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டம்மியா மிக்சர் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. இல்லன்னா இல்ல அவர் அது வார்னா பண்ணிருக்கணும். அரோராங்கிறனால பிக் பாஸே குழம்பிடுறாரு. அது அவர் போட்டிருக்காரா, மைக் போட்டிருக்காரா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அரோராவை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறாரு. அந்த இடத்துல கேமராவே பார்த்தீங்கன்னா, நானும் அதை கவனிச்சேன் மலைசாரல்.
லாஸ்ட்ல அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர அந்த வார்ன் பண்ணியிருப்பாரு. மலை சார் பேசுங்க. அது வந்து சரி அப்படியே ஆதிரை சொல்லியிருக்கட்டும். அரோரா வந்து இவங்கிட்ட அத வந்து சொல்லலாமா? இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த அரோரா தானே. முதல்ல அடுத்தவங்க பர்சனல எடுத்துட்டு வந்து பேசுற தகுதியோ இல்ல அப்படியே ஆதிரை சொன்னாலும், அவன் பர்சனல் எனக்கு வேண்டாம், நீ சொல்லாதன்னு சொல்லணும்ல. அடுத்தவங்க பர்சனல பேசுறதுக்கான தகுதி இந்த அரோராக்கு ஃபர்ஸ்ட் இருக்கா? இதோட பர்சனல மத்தவங்க பேசுனா இதோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான் ரம்யா ஆக்சுவலா மலை பேசிட்டாலே. இதுக்கு ஒரு நான் ஃபன் ஆன்சர் ஃபன்னுக்கு பண்ண நான் சொல்றேன் மலை. இது ஒரு டாய் இது சீரியஸ் கிடையாது. டாய் ஃபன்னுக்கு நான் சொல்றேன். இது இது சொன்ன உடனே அவ சொன்னா பாத்தியா, வந்து அவங்க கிட்ட கேட்டாங்க பாத்தியா, நான் அது என் தலையில அடிச்சு சத்தியம்லாம் வாங்கினேன். அப்பயும் நீ வந்து இப்படி பேசலாமா? ஆமா. என் தலையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டு தானே நான் வந்து சொன்னேன். சத்தியத்தை நீ மீறிட்ட. உங்க ஆக்சுவலா சிக்கா ஏன்டா வந்துட்டு என்ன பத்தி நீ கேவலமா பேசுவ, சத்தியம் பண்ணானே என்ன சக்கரை பொங்கல் கொடுத்தா என்ன, நான் கேட்கதான் செய்வேன் இல்லப்பா நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் உங்க ஆயிடுச்சு. சிக்கா. நீ சொல்லிட்டுல சத்தியம் மீறிட்ட உங்க சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அது. இல்ல இனிமே என்ன ஆக்சுவலா டிஸ்டர்ப் வந்துட்டு பண்ணாதன்னு என்னோட நான் சொல்றேன். இந்த துஷார் கேப்டன் இருக்கான்ல மம்தா, அவனை வந்து சேதுபதி இவ்வளவு கழுவி ஊத்துனாருல, அவனுக்கு தமிழ் புரியுமா புரியாதானே எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப மறுபடியும் வெளிய போய் உட்கார்ந்து அது கூடயே பேசிட்டு இருக்கிறான். டைரக்டா சொன்னாரு, உன் டிஸ்ட்ராக்ஷன் வேற நான் பக்கம் போயிருச்சுன்னு செருப்புல அடிச்ச மாதிரி சொன்னாரு. நான் திருப்பி அப்பவும் போய் நான் அது திருப்பி கூடயே பேசிட்டு கேப்டனா இருக்கான். வந்து இது பண்றேன் பாரு. இல்ல அதுக்கு வந்து விஜய் சேதுபதி இப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ இந்த வீட்டுல இருக்கணும் தம்பி. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேப்டன் நீ அதுக்கு வீட்டுல இருக்கணும். கேப்டன்ஷிப்ல வந்துட்டு கலக்கணும். அப்புறம் தான் வின் ஆகணும்ட்டு புரியுதுமா, கான்ட்ராக்ட் சர்காஸ்டிக்கா. பண்ணிருக்கவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க ஹேமா. ஹேமா ஒரே நிமிஷம் ஒரு டைலாக் சொல்லிடுறேன் போங்க. வந்த டைலாகும் மறந்து போச்சு. போமா பேசுங்கம்மா. இல்ல அவனுக்கு தமிழ் புரியுமா புரியாதா பானு துஷாருக்கு இவ்வளவு புரியும் புரியும் மலைசாரல் தமிழ் எல்லாம் புரியுது. ஆனா ஆக்சுவலி ஏமா நான் இதை மட்டும் மலைச்சாரல் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம். இதை நான் மட்டும் சொல்லிடுறேன். அதே நானே சொல்லிடுறேன் மனு. அவன் ஆ. அங்க வெளிநாட்டுல பிறந்தாலும் அவன் படிச்சது செஞ்சது எல்லாமே சென்னையில தான். தமிழ் எழுத படிக்க தெரியும். ஒரு ரீல் கூட இருக்கு. அதுல வந்துட்டு ஒருத்தன் ரீட் பண்ண கஷ்டப்படுவான். அதெல்லாம் இவனே ஹெல்ப் பண்ணுவான். ஏஜி வந்தாரு பேசுறதுக்கு, அதை தான் கூப்பிட்டு வந்தேன். நம்ம பேசுறது இருக்கட்டியா, யாரா வேற ஸ்பீக்கர் வந்து அவங்கள பேச வைங்கயா, ஓடி போயிடுறாங்க. ஓகே, ஏஜே வந்து ஏஜி விக்னேஸ்வரன் வந்து பேசுங்க. கனெக்டிங்ல வரட்டும், விக்னேஸ்வரி பேசுங்க. கொடுத்துருவோம். ம், விக்னேஸ்வரி ஸ்ருதிகா இருக்காங்க. இருக்காங்க, இல்ல அவங்களையும் வந்துட்டு இது பண்ணுங்க. சொல்லு அவங்க பேசுறாங்க நெக்ஸ்ட் நான் பேசுறேன். இல்ல சிஸ்டர், நீங்க பேசுங்க. நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். உங்க பிட்டு பிட்டா சீன் போடுறது பார்த்து வந்து இங்க பேசுவேன், ஓகேவா? ஆனா இந்த கேவலமான ஒரு சீன் ஓடுனது, அதை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்றீங்களே, ஐயோ முடியலங்க. கொஞ்சம் சூப்பரா ஓட்டுங்க. அவன் லவ் பண்றான், இவன் லவ் பண்றான், கதையை ஓட்டுறீங்க. ஏங்க வேற ஏதாவது சரி விடுங்க. சூப்பரா இருந்தா நாங்க என்ன பேச மாட்டோம்னாங்க சொல்றோம். அந்த கரும நீங்க கன்றாவி தான் அங்க இருக்கு. வச்சுக்கிட்டா நாங்க என்ன இல்ல பண்றது? வச்சுக்கிட்டா வந்து என்ன செய்யறோம், வீக்கெண்டு இதுதான் மெயினா ஓடுது. சரி. இல்லங்க, வீக்கெண்டு தீபாவளி சமயம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வருவாங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும். அத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதே நம்ம வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸே இதே தெலுங்குல வாங்கியிருக்கானா, அதே அந்த கலர் தான் ஸ்ருதிகா ஃபேஷனா இருங்க. அப்படின்லாம் நினைச்சோம். சுபாக்கா பேசி முடிக்கட்டும். முடிச்சிட்டதுக்கு அப்புறம் மீட் இல்ல, போயிடும். நாங்க வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸே வாங்கியிருக்காளா, அதே கலர் தான் ஃபேஷனா, லேட்டஸ்ட் டிசைன்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறானுங்களா, அப்படிலாம் நினைச்சா தலையில அடிச்சிட்டு எல்லாரும் காலை வந்ததுல இருந்து புலம்பிட்டு இருக்கோம் நாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இதே தெலுங்கு பிக் பாஸ், அதுவும் ஒரு சீன் தான் பார்த்தேன். ஏன்னா தமிழ் பிக் பாஸ்ல வந்து ஐஷா வந்து தெலுங்குல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கே பயங்கரமா கிளாப்பும் பயங்கரமா பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டா. ஸோ நான் நினைக்கிறேன், ஏன் தமிழ் பிக் பாஸ்லயே அந்த மாதிரி இருந்துக்கலாமே, ஏன் அவங்க அவ்வளோ போய் இது ஆகணும், அங்க போய் தான் இல்ல பாப்புலர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்ட் பிக் பாஸ்ல ஹரி கூட வருவாங்க தெரியுமா, யாரு, ஒன் கேர்ள், அவங்களும் டாப் 3ல வந்தாங்க. இல்ல டாப் 3ல இல்ல. பிந்து மாதவி போயிட்டு ஆ, இதுல அல்டிமேட்ல போயிட்டு வின்னே பண்ணிட்டாங்க. போகலாம். அது ரூல்ஸ் படி, பிக் பாஸ் ரூல்ஸ் படி நீங்க இப்ப ஸ்ருதிகா இருக்காங்கல்ல, ஸ்ருதிகாவும் இங்க தமிழுக்கும் வரலாம். அவங்க எல்லாத்துக்குமே அது இங்க ஓகே இல்லைங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஆனா அதை சொல்லுங்க. அவங்க அதான் அந்த நீங்க சொன்னீங்களா அவங்க நேமு, அவங்க தெலுங்குல வின் பண்ணாங்க. ஆனா தமிழ்ல வந்து டாப் 3யோ டாப் 4 வந்தாங்க எஸ் சீசன்ல. எஸ் ஆமாங்க ஆமாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் ரூல்ஸ் வேற. அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரே ஒரு செகண்ட் ஏஜி பேசுங்க. ஏஜி கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன். அது சீரியஸா வந்து ஒரு தட்டை சாப்பிட விட மாட்டீங்க நீங்க. ஒரே ஒரு இவங்க செகண்ட். பேசுங்க பேசுங்க. இவங்க ஆதிரையும் அரோராவும் பேசும்போது மைக்கு சரியா இல்ல. அது வந்து சரியா கேட்கல. எனக்கு கேட்டது என்னன்னு ஆக்சுவலா
ஆதிரை வந்து சொல்லுவாங்க, வெளிய வந்து கமருதீன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமா வந்து திட்டியிருக்கான் ஒரு ஏதோ இன்சிடென்ட்க்காக அப்படின்னு அது மட்டும் தான் கேட்டது. அதுக்கப்புறம் வந்து தெளிவா கேட்கல. அந்த குசு குசு பேசுற மாரி தான் கேட்டது அது. அது சொல்ல தான் நான் வந்தேன் நானு. இல்ல 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 அது உங்களுக்கு தெளிவா கேட்கல. எங்க பானு பாருங்க இப்ப சொல்லுவாங்க. பானு கேட்டேலா? கேட்டேன். அதுதான் இன்னைக்கே சொல்லிட்டாளே அவ. கேட்டேன். அவ சொல்லிட்டாளே கிளியரா. நீ வந்து வெளியில எப்படி இருப்ப? அதனால தான் நான் 2 டேஸ் இது பண்ணல. வெளியில வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அந்த மாதிரி அந்த பொண்ண மீன்ஸ் இது பேசலாமா என்னன்னு தெரியல எனக்கு. அததான் எனக்கு பானு தெரியல. நான் சொன்னேன். அப்ப வெளியில ஒரு அதுதான் இருக்கிறவங்ககிட்ட பானு எனக்கு இங்க பேசுறதுக்கு பாருங்க, அரோராக்கு என்ன தகுதி பேசுறீங்களே இருக்கு? விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நம்ம ஒண்ணும் பிக் பாஸ்ல இல்ல. பிக் பாஸ்ல நடந்ததுதான் நம்ம பேச போறோம். சரியா? அங்க ஒரு வார்த்தையும் மாறாம பேச போறோம். வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம பயப்படணும். சரிங்களா? அதுவே டெலிகாஸ்ட் லைவ்ல அவங்க விஷயத்தை எல்லாமே ஓபன் பண்ணி முடிக்கிற போது நாம அதை தான் பேசுறோம். இதுல இல்ல ஏன் பயப்படுறீங்க? அது இல்ல அது ஓகே. ஆனா பேசுற மாதிரி இருந்தா பரவாயில்ல. சில இடத்துல சொல்றதுக்கே நமக்கே அப்போ கஷ்டமா இருக்குதே. ஏங்க, அவ சபை அப்போ பல சபையில உள்ள லட்சம் பேர் மக்களே நாங்களா பேசல. இருங்க நாங்க சொல்லிக்கிறோம். சபையில உள்ள மக்களே நாங்களா பேசல, நீங்களா இல்ல கேட்டனால அங்க இவரு நடந்ததை ஆஷ் இங்க சொல்றோம். ஆஷ் இப்ப சொல்லுங்க பானு. இல்ல ஒருத்தர் ஹேமருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. போஸ்ட் இல்ல போட்டிருக்காரு. ஏஜி அவரே வந்து பாவப்பட்ட ஜென்மம், கொஞ்சம் பேச விடுங்கய்யா. ஏஜி சத்தமா பேசுங்க, உங்களுக்கு இவ்வளவு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். அது இல்ல. அதுதான் இது சொல்ல தான் வந்தேன் நானு. இவரு ஆஷ் அந்த அக்கவுண்ட் இருக்குல்ல, அவர் ஏதோ போஸ்ட் போட்டிருக்காரு. அத பாருங்களேன். அதுதான். நீங்க ஏடிஎஸ்ஆ ஆமா. இந்த பிரதீப் சீசன்ல அந்த பொண்ணு வந்துச்சு, அவங்க அப்பாவா? ஆமா. அவங்கதான். என்ன போட்டிருக்காரு? ஷேர் பண்ணி ஏதோ விடுங்களேன் கீழே. தெரியல எப்படி ஷேர் பண்றது. ஐசு அவங்க கீழே அப்பாவா? ஐசு அவங்க அப்பா ட்வீட் ஆமா. போட்டிருக்காரா? வர்றதான். சரி கீழே போட்டு விடுங்க, இந்த கமெண்ட்ல போடுங்க, இல்லை டிஎம் பண்ணுங்க, நான் கூட போட்டு விடுறேன். ஒரு நேரம் கிடைச்சுக்கே அப்படியே பேசுறீங்க. சரி ஓகே. நீங்க புரியல டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் புரியல கலை, புரியல கலை. சாரி இங்க பேசுங்க. மைக் மியூட் ஆனா இருந்து நான் கவனிக்கல. சாரி இங்க என் பொண்ணுகிட்ட பேசுங்க. எல்லா சாரிப்பா. பயலும் பூரா தீபாவளிக்கு முறுக்கு சுட்டுட்டு சைட்ல பிள்ளைய சுத்திக்கிட்டே இருக்குங்க போல. மம்தாவையும் அளக்கணும். நான் நேத்தே இல்ல சொன்னேன்னா என்ன, எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிகள் அப்புறமேட்டு வந்து அவங்கவுங்க ஒய்ஃப் அப்புறமேட்டு அவங்கவுங்க பொண்டாட்டி ஹஸ்பண்ட் யார் யார் வீட்ல வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சாங்களோ எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. உடைக்க முடியாததெல்லாம் இங்க வச்சு இல்ல நான் உடைச்சு வன்மையாக கண்டிக்கிறேன். சாப்பிடுவோம். பொண்டாட்டிகள் என்று சுபா பொண்டாட்டிகள் எப்படி வரும்? பயன்படுத்தின வார்த்தை மாட்டி பிழை. விட்டேன். மறந்து சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பொண்டாட்டி இதுக்குதான் அந்த பொண்டாட்டி பிக் பாஸ் நீங்க பார்க்க பிக் பாஸ வேண்டாம்னு பாத்துக்கிட்டே சொன்னேன். உங்க கேட்டீங்களா? இல்லைங்க, இந்த ஏய் பாட்டு ஷோ பானு சுபா மலைச்சாரல் 2 3 பேர் வந்து மைக்க மூடிட்டு போட்டு பேசுங்கய்யா, கீழே கம்ப்ளைண்ட் வருது. யாராவது ஒருத்தர் பேசும்போது நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா போய் மியூட் போட்டுக்குங்கய்யா, பெரிய பிள்ளைத்தனமா நடக்க வேணாம்யா. மன்னிப்பு கேட்டுட்டேங்க. பொண்டாட்டி. ஓகே மன்னிச்சிட்டோம். அஹ் ஓகேங்க. ஒரு அந்த விஷயம் 2 பேர் மைக் என்ன பண்ணிட்டு பேசுவாங்கன்னா, வெளியில ஒரு கமருதீன் அவங்க எக்ஸுக்கும் வந்து இருந்த பிரச்சனை அந்த சண்டை பிளஸ் மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் அததான் கமருதீன் சொல்லியிருப்பாரு. நான் வந்து யாரையும் போய் மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்கல. அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க. ரொம்ப கோவம் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க. அதுக்கு தான் அதுக்குள்ள மைக் போட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே கேட்டிருப்பீங்க. அதை தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லுவார். அதையவே ரிப்பீட் பண்ணியிருப்பாரு. நான் யாரையும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ நான் வெளியிலே கேட்கல அப்படின்னு சொல்லி, நீ எதுக்கு அதெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கோவக்காரன் அப்படிங்கறது சொன்னோன்னு தான் இந்த ஆதிரை அரோரா வந்துட்டு நான் அதனால தான் 2 நாள் உன் கூட பேசல, உன்னை பத்தி நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சு. அதுக்குதான் நான் கேட்டேன் ஏய் பானு. ஆக்சுவலி இது வந்திருக்கு, அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. மேல அவர் போட்டிருக்கத வேணும் பாருங்களேன். மேல எதுவுமே காட்டல ஹேமா. சரி நான் ஸ்பேஸ் கீழேயும் போட்டு வரேன், கமெண்ட்லயும் போட்டு பானு, வரேன் பாருங்களேன். இந்த வெளிய நடந்ததை வச்சு நான் உங்க கூட 2 நாள் பேசலன்னு அரோரா சொல்றக்கா அரோராக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? அதுதான் வந்து ரம்யா கேட்டாங்களே என்ன இப்போ என்ன ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒரு நாள் போட்டா தாப்பாங்கிற மாதிரி ஓவரா அந்த சீன்லயே அரோராவை ஃபுல் டேமேஜ் பண்ணிருப்பாங்களே. இங்க பாருங்களேன், கீழே கூட போட்டேன். சப்போஸ் மேல காமிக்கலன்னா இந்த ஸ்பேஸ் கீழே இருக்க கமெண்ட்லயும் போட்டிருக்கேன். ஐஷு அப்பா இருக்காருல, அவர் போட்டிருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை பண்றது வந்து ரொம்ப இதுதான். இவங்க 2 பேர்ல யாரையாவது கண்டிப்பா அரோரா இல்ல ஆதிரை இவங்க 2 பேரும் இப்போ ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இந்த வாரம் என்னவா தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல.
நடந்தா ஹாப்பி தான் எனக்கு உண்மையிலே. இந்த மாரி வந்து அக்லியா வந்துட்டு ஒரு கேம் விளையாடுறதுக்கு இது தேவையே கிடையாதுல்ல. சொல்லுங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது எந்த மாதிரி வரும் அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். இல்ல இல்ல கண்டிப்பா ஒண்ணு ஆதிரை சொன்னாங்களே, உன்னுடைய அரோரா உன்னுடைய இதுக்காக தான் நான் சொன்னேன். அவங்களுடைய பர்சனல் நீங்க போய் எதுக்காக அவங்க கிட்ட போய் சொன்னீங்க? உங்களை எச்சரிக்கையாக சொல்லணும்னு சொல்றாங்களே. அந்த அளவுக்கு தெரியாம விவரம் இல்லாம இருக்குது அரோரா நான் கேக்குறேன் நான். அதுதான் இல்ல அவன் அது அது கேட்டிருப்பானே. அது கமருதீன் கேட்டிருப்பாரு. கமருதீன் நீ என்ன குழந்தையா அப்படின்னு இங்கே லைவ்ல இப்ப இதுலயே எபிசோட்லயே கேட்டிருப்பாரு. அப்ப வந்து நீ என்ன குழந்தையா அப்படின்னு கேட்டிருப்பாரு அரோரா பார்த்து. ஏங்க ஓகே மலை ஏங்க சொல்லுங்க மலை. அதுதான் ஊருக்கே படம் போட்டு காட்டிட்டு இருக்கு. அதை எச்சரிக்கிற அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கு? எனக்கு புரியல. யாராச்சும் ஒரு நல்ல பொண்ணுங்கிட்ட போய் எச்சரிக்கை பண்ணா பரவாயில்ல. நாகேஸ்வர் ராவ் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. நான் இப்போ ஒரு வேற டாபிக் போயிட்டு இருக்கு. இப்போ நடுவுல ஒரு காமெடி. இது பாத்தீங்களான்னு தெரியல. துஷார் பண்ண காமெடி பாத்தீங்களா? இப்போ ஒரு பேசிட்டு இருக்கும்போது குறுக்கால போயிட்டு பாரு கிட்ட பாஞ்சான். அவன் இருக்கிறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுமல. கேம் ஆடலான்னு கழுவி ஊத்துனாங்கல்ல. அப்ப அவன் யாரு கூட போய் ஆட முடியும்? இருக்கிற இல்ல ஒரே இல்ல ஆள் பாருதான். இல்ல எனக்கு அது பேக்வேர்டு போக முடியல. எதனால அந்த பொண்ணுகிட்ட சண்டை போனா? ஏதாவது எதனால புரியல. பாரு அவனை இப்படி பாத்துச்சான். நீ எப்படி என்ன இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஏன்டா அவளுக்கு திருப்பி பேசல பாரு அந்த இடத்துல. நானா இருந்தா கேட்டுப்பேன். ஏன்டா நீ என்ன பாக்கங்காட்டிக்கு தான்டா நான் உன்னை பார்த்தது தெரிஞ்சு. நீ ஏன்டா என்ன பார்த்த அப்படின்னு கேட்க தெரியல பாருக்கு. இவனுக்கு ஏதோ பால்வாடிகளா இருக்கும். அவுட் ஆஃப் டாபிக். பட் ஆனா நடுவு நல்ல ஒரு இதா போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா ஓகே. சி ஒன் திங் என்னன்னா, இந்த டாபிக்ல பர்சனலா அது பேசிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பேசியிருந்து திருப்பி இந்த பையனும் வந்து திருப்பி நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன், அதுவும் தப்பு தான் 2 சைடும். ஸோ ஒழுக்கமா இருக்கும்னா அதை பத்தி பேசாம விட்டுறதான் பிரச்சனை. பட் இதுவே கண்டென்ட் ஆக்குனா என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க? திருப்பி இவங்களை ப்ரொனாங் பண்ணி இவங்களை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. வெளியும் அனுப்ப மாட்டாங்க அந்த இதை. ஸோ ஐ ஃபெல்ட் இப்பயும் பாடிக்கிட்ட அந்த டிஸ்கஷன் தாங்க ஓடிட்டு இருக்கு. இல்லைங்க சி ஒன் திங், அவன் பர்சனலா என்னவோ இருந்துட்டு போறான். உள்ள இருக்கிற கேம் வந்து அது மைட் பி ஐ டோன்ட் நோ. இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்றதும் எனக்கும் தெரியல. இந்த பையனும் பேசுறது ரொம்ப த்ரெட்டிங்கான பேசுறதும் தப்பு. அது த வே ஹி ஸ்பீக்ஸ் இஸ் வெரி வெரி பேட். ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த பழைய இதுல எல்லாம் அந்த இவர் பேசுவார்ல, அசீம் பேசுறது எல்லாமே அதாவது சண்டை போடுவான். பட் நான் வெளியே வந்தா நான் பார்த்துருவேன், என்ன பண்ணிடுவேன் பேசிருக்கலாம். ஓகே, அந்த பொண்ணு தான் தேவையில்லாம வந்து சொல்லிச்சு. பர்சனல் பேசிருக்க கூடாது. பட் இவரும் பேசி ஒரு ஒரு இப்போ அவருக்கு என்ன வந்துட்டு அந்த பொண்ணு ஆதிரைக்கு வந்து சொல்லிதான் சொல்லியிருந்துதான் அதுக்கப்புறம் தான் வருது. பட் அது கட் பண்ணாம விட்டுருந்தா அது கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேம் வந்து கம்ப்ளீட் மேல தான் போயிருக்கும் அந்த வே பிஹேவ்ஸ். ஸோ தெரியல. ஐ திங்க் இல்லைங்க இப்போ அவன் பேசும்போது சொன்னான் பாத்தீங்களா, எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு. ஒருத்தரோட அந்த மனநிலையில இருந்து நீங்க அவனை பாருங்க. வெளியிருந்து ஒரு பர்சனல் எடுத்துட்டு வந்து ஒரு சோல ஒரு பொண்ணு தன்னை டேமேஜ் பண்ணுதுங்கும் போது அவன் அந்த அவனுக்கு ஆல்ரெடி எமோஷனலாவும் அவன் வீக்கா இருக்கான். அவங்க அம்மா இறந்து இப்ப 6 மாசம் கூட ஆகல. அப்ப அப்படிதான் பாக்கணும் நம்ம அவனை. நீங்க வந்து அதனாலதான் அவன் இப்படி மூட் ஸ்விங்ல பேசுறான். ஒரு டைம் பார்த்தா இவனை விட நல்ல பையன் யாருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கான். ஒரு டைம் பார்த்தா இவன் இவ்வளவு மோசமானவனா அப்படி இருக்கு. அவனோட கேரக்டரை நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியல இப்ப வரைக்கும். அவனுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. இப்போ நமக்கே இப்போ அவனை ஒரு 15 டேஸா பாக்குற நமக்கே இப்படி தோணுதுன்னா, அவன் கூட 2.5 வருஷம் வேலை செஞ்ச ஒரு பொண்ணு அவனை எப்படி பாக்கணும்? இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் செய்யலாமா அந்த பொண்ணு வந்து சோல? இல்ல சிஸ்டர், அந்த பொண்ணே சொல்லுது ஆல்ரெடி அந்த அவங்க 2த்துக்கும் தே ஆர் இன் நாட் இன் குட் டேர்ம்ஸ். அதனாலதான் வந்து பண்ணுது. பட் அவங்க குட் டேர்ம்ஸ் இல்லைனாலுமே ஐ திங்க் கேமா பார்த்துட்டு யாரோ இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் அதை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் பானோக்கா டாக்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. டாக்டருக்கு அப்புறம் பாருக்கு அப்புறம் ஏஜ். டாக்டர் பேசுங்க. ஓகே, அது வந்து வெளியில இருக்கிற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஓகே, அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அங்க வந்து ஆல்ரெடி அரோரா வந்து இப்போ அவங்க கூட இருக்கிறாங்க. இவரால் வந்து ஏதாச்சும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிச்சு சொல்லியிருக்கலாமோ? ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவர் கூட இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பேட் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயம் உனக்கு நடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு ஒரு அது சொல்றதுக்கு அரோரா வெளியே எப்படி இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா டாக்டர்?
நமக்கு தெரியும் அரோரா எப்படி இருந்தாங்கன்னு. அப்ப அது ஆதிரைக்கு தெரியாதா? இல்ல அது தெரிஞ்சிருக்கட்டும். ஆனா இப்ப யார் கூட க்ளோஸ் இதுக்கு மேல இருந்தாங்கன்றது முக்கியம் அவங்ககிட்ட இருக்குல்ல. சேஃப்டியா இருக்கிற அளவுக்கு அரோரா கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. இல்ல அது சக போட்டியாளருக்கு ஒரு ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கு அது சொல்றது இதான்னு எனக்கு தோணுச்சு. இல்ல ஓகே டாக்டர், நீங்க சொல்றது ஓகே ஆ. தான். அப்ப வந்து அரோரா வந்து என்ன பண்ணிருக்கணும், இவன்ட்ட வந்து சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலி அவ வந்து சைலண்டா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூவோட அப்படியே மூவ் பண்ணி போயிருக்கணும். இவ வந்து சொன்னாங்கிறதே அப்ப அரோரா மேல வந்து கேரக்டர் வந்து இதாகுது இல்ல. ஒரு ஃப்ரெண்டு வந்து வார்ன் எனக்கு பண்றா, எனக்கு ஒரே ஒரு வார்ன் கேள்வி. பண்ணத வந்து அவன்கிட்டயே வந்து பேசக்கூடாதுல்ல, ஆமா. சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நீங்களே இப்ப என்கிட்ட சொல்றீங்க, ம். இங்க வராதீங்க, மலையிட்ட பேசாதீங்க, நீங்க என்கிட்ட ஆ. சொல்றீங்க. நான் வந்து போயிட்டு டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு, நீ அப்படிப்பட்டவனா அப்படின்னு நான் மலையிட்ட போய் டைரக்டா கேட்க கூடாது. அப்ப நான் ஒஸ்டானவள ஆயிடுவேன்ல. ம். அப்ப அப்ப நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து அட்வைஸ் பண்றீங்கன்னா நான் அதை ஏத்துக்கிட்டு ஜென்ரலா கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரலா அவங்கள விட்டு விலகணுமே தவிர, இப்படி வந்து நேரடியா ப்ராமிஸ் வாங்கிட்டு உன்னை பத்தி இப்படி தப்பாலாம் சொல்றாங்க நீ அப்படியான்லாம் கேட்க கூடாது. நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்ல. அவங்க கிட்ட பழகி ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்டா பழகி நான் மலைய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப யார் மேல தப்பு ஆக்சுவலி? ஆமா. அது நான் வந்து அவங்கிட்ட போய் சொன்ன. ஓகே தான். நான் வந்து அது அரோரா பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? ஆதிரை வந்து ஓகே இவங்களுக்கு அது சொன்னாங்க ஓகே. பாத்தீங்களா? அதை பத்தி சொல்றேன். வெளிய இருக்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடாது, ஓகே தான். ஆனா அது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வந்தாங்கன்னு இல்ல நான் அப்படியே இல்ல யோசிச்சேன். இல்ல சார், இங்க வந்து ஆதிரை வந்து அரோரா மேல அக்கறையில எல்லாம் சொல்ல கிடையாது. அந்த கான்வர்சேஷன் நான் பார்த்தேன். இங்க ஒரு 2 ஆ. கபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க சரிங்களா? எஃப்ஜேவும் அரோரா ஆ. ஆதிரையும் பிளஸ் இவன் அந்த தலையும் இந்த பொண்ணும். ஓகேங்களா? அந்த இடத்துல இந்த 2 கேங்கும் 4 பேர் ஃபார்ம் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல தான் ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் ஆகாது. அதனால கமருதீன்ட்ட இருந்து அரோராவை பிரிக்கணும், நம்ம 4 கேங்காவே சுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவங்க அதுக்கு முன்னாடிலாம் நான் பேசுனது இங்க சொல்லல. 2 பேரும் அந்த லவ் டாபிக்ஸ் ரொம்ப போகும்போது தான் அந்த பொண்ணு இந்த டாபிக் எடுத்து அவ கமருதீனை சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அரோரா வந்து கமருதீன் இல்ல, அவன் கொஞ்சம் கோவப்படுவான், ஆனா அதுக்கப்புறம் அவன் திங்க் பண்ணுவான், இப்ப நிறைய மாறி இருக்கான். இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் அந்த அந்த இடத்துல கான்வர்சேஷன் வரும்போது தான் வஜ்ராயுதம் மாதிரி இந்த ஆதிரை வந்து லாஸ்டா இதை எடுத்தனால தான் அந்த பொண்ணு 2 நாள் கமருதீன்ட்ட பேசாம வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து அவ மேல அக்கறையிலலாம் கிடையாது. கமருதீனை வந்து இவகிட்ட இருந்து அகேன்ஸ்டா ஆகணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கான்வர்சேஷனே போகும். லாஸ்ட்ல தான் அந்த பொண்ணு இந்த பாயிண்ட் எடுத்திருக்கும். ஏஜி ஹேண்ட் ஒரே ரைஸ் ஒரு பண்ணீங்க. ஒரே சொல்லுங்க. ஒரே ஒரு நான் சொல்லிடுறேன். 2 நாளா பேசாம இல்ல, பேசியிருக்காங்க. பேசின வீடியோ தான் போட்டு எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. இல்ல பேசியிருக்காங்க சார். ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல. ஏன்னா கமருதீனே வந்து கூப்பிட்டு பேசுவாரு. ஏன் நீ 2 நாள் என்கிட்ட பேசல அப்படிங்கறத கூப்பிட்டு பேசுவாரு. பேசுவாங்க. ஆக்சுவலா வந்து அரோரா மேல மிஸ்டேக் இருக்கு. அரோரா பண்ணதான் தப்பு. இதுல வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. மைக் இல்லாம தான் பேசுனது. மைக் இல்லாம பேசுன விஷயத்த வந்து இப்ப சபைக்கு கொண்டு வந்தது யாரு இப்போ? கமருதீன் தானே பெரிய இஷ்யூ ஆக்குனது. கமருதீன் பெரிய இஷ்யூ ஆக்குனாரு. அது இல்லாம வந்து அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாரு. அதே கமருதீன் தான் வந்து நீ எது இந்த இடத்துல இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு சுப்பியை கேட்கிறாரு. இதுல எது உண்மை கமருதீன் இதுல? சார் அது வேற இது சார். அது வந்து அவர் கோவத்துல அந்த இது உண்டாரு. அதுக்குள்ள வரல. நாங்க இந்த டாபிக் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுங்க. இல்ல பானு அவரு கேக்குறாரு பாருங்க, கேளுங்க, ஃபுல்லா கேளுங்க. இதே கமருதீன் தான் வந்து ரம்யா பண்ணது வந்து டிராமான்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கமருதீன் இப்ப பண்றதும் டிராமா மாதிரி தானே இருக்கு. அழுகுறது, ஆக்டிங் போடுறது, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஏஜி இதை நான் சொல்றேன். இதை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி இவருக்கு ரொம்ப நெகட்டிவா போகும்போது இவங்க அம்மா டோலு இல்லைன்னா சென்டிமெண்ட்டை எடுத்து பேசுவாருன்ட்டு நான் ஒருத்தவங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி இது இன்னைக்கு நடக்குது. எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா அதாவது சின்ன பிள்ளைகளை எல்லாமே தப்பு பண்ணிட்டு தப்பை வந்து மறைக்கிறதுக்கு அது இந்த தான் மேல வந்துட்டு இறக்க குணம் வர்றதுக்காக ஒரு சென்டிமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதை நினைச்சேன். அதே மாதிரி நடக்கிற மாதிரியே இருக்கு. அப்போ வந்துட்டு இதே தான் லிட்ரலி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இதை ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு அம்ருதீன் வந்து சொல்லுவான்னு, ஆனா இன்னைக்கே சொல்லியிருக்கது எனக்கு தெரியாது. இல்ல நெக்ஸ்ட் வீக் இது வரவன் வந்துட்டு ஒரு கண்டிப்பா கேம் இத போகும். வச்சு கமருதீன் வந்து ப்ளே பண்ணி சென்டிமெண்டலா ப்ளே பண்ணி ஒரு மாதிரி சென்டிமெண்டலா கொண்டு போய் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ஆதிரையோ இல்லைன்னா அரோராவோ முடிச்சுட போறான். அவ்வளவு அதான் நடக்க போகுது. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, ஒரு சீசன்ல அசீம்ன்ட்டு ஒருத்தர் ப்ளே பண்ணாரு. அவரோட இது அவர் வந்துட்டு இதை விட வார்த்தைகளை விடுவாரு. மத்தவங்கள தரக்குறைவா அதிகமா பேசுவாரு. ஆனா அவர்கிட்ட என்ன சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா, நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சுட்டா என் குழந்தைய பத்தி நினைச்சிரேன்ட்டு எல்லா ரகமும் வந்து குழந்தைய பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. இது எனக்கு லிட்ரலி இவரோட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. எனக்கு மட்டுமா இல்ல வேற யாராவது சொல்லுங்க.
இன்னொரு விஷயம், இதே வந்து கமல் இருந்திருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பாரு கமருதீன. "நீ எப்படி அந்த மாரி பேசலாம்? அந்த இதுலருந்து வந்தவங்க எப்படின்னு பேசலாம்? தப்பா பேசலாம்ன்னு" சொல்லிட்டு கண்டிப்பா கேட்டு உட்கார வச்சிருப்பாரு அவர. விஜய் சேதுபதி கேட்கவே இல்ல. அது பெரிய தப்பு அது. இவங்க வெளிய பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. அவங்க நெனச்சாங்கன்னா வந்து இந்த இஷ்யூ பெருசா வ வெடிச்சு இன்னும் பெருசா பண்ண முடியும். இருந்தாலும் இன்னும் அந்த அந்த பூம் ஆகாம இருக்கு அந்த விஷயத்த. மேபி ஆனா ஆகலாம். இவங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இவங்களுக்கு போஸ்ட் கூட நானு. இது போல நெறைய பேர் வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. இது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் சேதுபதி கேட்கவே இல்ல. கடைசி வரைக்கும். அட்லீஸ்ட் வந்து தனியா கூப்பிட்டாச்சும் கேட்டுருக்கணும். இப்படி சொல்லியிருக்கே தப்பு அப்படி சொல்லிட்டு. இவ்ளோ அக்கறை, இவ்ளோ இதெல்லாம் பேசுற கமருதீன் வந்து இப்படி பேசணும்னு தான் எனக்கு அந்த முரண்பாடு நெறைய இடிக்குது. இல்ல பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா, அவரு அவரு அன்னைக்கு பர்ஸ்ட் ஆனது வந்து அன்னைக்கு நம்ம வந்து நம்மளே வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்து கேப்டன்சி தூக்கணும்னு பேசுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அத வந்து தான் அன்னைக்கான ரீசன். இன்னைக்கு இது கம்ப்ளீட்டா இது வேற. ஓகேங்களா? இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒன்லி திங் இஸ் பெர்சனலா பேசிட்டு வந்து சிம்பிளா சொல்றேன். நான் காலேஜோ, ஆஃபீஸ் இதுலயோ வந்து ஒரு சிம்பிளா இருக்கு. நான் வந்து ஒரு இல்ல பொண்ண ப்ரோ. லவ் பண்றேன்னு இதே கம்யூனிட்டி தான் வந்து சர்வ் டாஸ்க்ல வந்து பேசிட்டு, "சார், சார் அத மட்டும் கட் பண்ணிடுங்க சார்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க போட்டாங்களே அவனுங்க. அதேபோல வந்து அவங்க நெனச்சிருந்தா வந்து ஆதிரைய வந்து கொசு கொசுன்னு பேசுனத வந்து கட் பண்ணி தூக்கியிருக்கலாமே. அதுதானே போட்டிருக்கானுங்க அது. இல்ல இப்ப நான் இது என்ன வந்து சொல்றேன் அவங்களே வந்து மைக்குக்கு இல்லாம விஜய் சேதுபதி இல்லாம அவங்களே வந்து 3 பேரும் வந்து பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த சபைக்கு கொண்டு வந்தது கமருதீன் தான். அவன் தான் வந்து ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இப்போதைக்கு. இதே வந்து ரம்யா பண்ணியிருந்தா வந்து என்ன சொல்லியிருப்பீங்க வந்து, எல்லாம் ரம்யா பண்றது ட்ராமா அப்படின்னு கமருதீன் சொல்லியிருப்பாரு. இப்ப கமருதீன் பண்ணா மட்டும் எப்படி அது மட்டும் ஒத்துக்க முடியும்னு தெரியல. இல்ல பிரதர். இங்க யாரும் கம்முனு சப்போர்ட் பண்ணல. ஒண்ணு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு லாஸ்ட் டைம் பேசுறது நீ ஃபேக்கு. நான் நேத்து பேசுறதுமே அ எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல அவரு பேசுனது. ஓகேங்களா? கன்ஃபார்மா எல்லாம் அவர் பண்ணத நீங்க சொல்றது எல்லாமே அவர் பண்ணது தப்பு தான். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, வெளிய நடந்தது ஒண்ணு சொல்றாரு. ஓகேங்களா? அத வந்து தவிர்த்திருக்கலாம். அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். ஸ்டில் அவரு பண்ணது நெறைய தப்பா தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தர் ஹோஸ்ட் கூட வந்து ஒரு 1 வாரம் நடந்த பிரச்சனைய வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண கூட அவருக்கு தெரியல. ஓகேங்களா? எமோஷனலி வெரி அன்ஸ்டேபிள். ரொம்ப கோவப்படுறாரு. இல்ல, நெறைய இல்ல. பிரச்சனைகள். யாரும் அன்ஸ்டேபிள் நீங்க வந்து இப்ப எல்லாருமே தான் அன்ஸ்டேபிள் சொல்லப்போனா. நீங்க அது யாருமே அன்ஸ்டேபிள்ன்னு சொல்லிட்டு நீங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு வந்து பண்றது ரொம்ப இதுவா இருக்கு. நாங்க யாருமே அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்ன்னு சொன்னானா, அவன் தெளிவா வந்து பேசுறான். தெளிவா வந்து சுபா வந்து பேசுறான். அதெல்லாம் விஜய் நான் பேசுறான். சொல்லட்டுமா? வேணும்னே அதெல்லாம் பேசுறான். கன்ஃபார்ம் தப்பு தான். அது யாருனாலும். அன்னைக்கு அதெல்லாம் இது கன்ஃபார்ம் தப்பு தப்பு கண்டிக்கப்படணும். தாங்க. அது எப்படி வந்து அன்ஸ்டேபிள்ன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அது அது வந்து எப்படின்னா வந்து இந்த கொலை பண்ணிட்டு வந்து இவன் பைத்தியக்காரன், இவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த அந்த கேஸே இல்லாம நிக்கிற மாரி அந்த மாரி தான் இது இருக்கு. கண்டிப்பா ஏஜி நான் அது கண்டிப்பா நீங்க அத கேட்டுருக்கணும். அவருமே அது சேது சாருமே அத கேட்கவே இல்ல. நெறைய விஷயங்கள் அவர் கேட்கல. எஃப்ஜே பண்ணத எஃப்ஜே கேட்கல. எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினா ஆ அதை கேட்டாரா ஃபர்ஸ்ட்? எதுவுமே கேட்கல. இங்க மொத்தமா சுத்தி சுத்தி வருது. இத கேட்கல, அத கேட்கலன்னு நம்ம தான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் தவிர, விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணல. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஃபயரா முடிச்சுட்டு, கமலஹாசன் பண்ணியிருப்பாரு. முடிச்சுட்டு, ஹேப்பி தீபாவளி ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுட்டு போவாரு. ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஹேப்பி தீபாவளி சொல்லி ஸ்வீட் எல்லாம் வாங்கி